ஜெப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பில் நீதி கேட்டு வீதிக்கிறங்கிய மக்கள். ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணம் நாளையுடன் நிறைவு. பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை. வாக்குகளுக்காக லஞ்சம் வழங்கும் அரசியல் பிரதிநிதிகள். சுவிட்சர்லாந்திற்கு புலம்பெயர்ந்தோருக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளந்தாய் சிந்தையாவுக்கு நீதி கேட்டு அந்த வைத்தியசாலை முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகின்றது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்தையாவுக்கு நீதி கேட்டு அந்த வைத்தியசாலை முன்பாக இன்று காலை 9 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை வைப்பிலிடும் நடவடிக்கை நாளை நண்பகல் 12 மணிக்கு பின்னர் முடிவடைய உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் திகதி காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் ஆதரவு குழுக்களாக தம்மை அடையாளப்படுத்தி நபர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமுனுகல தெரிவித்தார். நேற்று மட்டும் இது தொடர்பான 8 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஃபேஸ்புக் ஆதரவு குழுக்களாக தம்மை காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக சாருகம தமுனுகல குறிப்பிட்டுள்ளார். உங்கள் ஃபேஸ்புக் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஃபேஸ்புக் ஆதரவு குழுவிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி பெறலாம். அதை திரும்ப பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும். இவ்வாறு மோசடிகள் நடைபெறுவதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதன் காரணமாக உங்கள் ஃபேஸ்புக் பக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலோ அல்லது செயலிழக்க செய்யப்பட்டாலோ ஃபேஸ்புக் பயனர்கள் வாட்ஸ்அப் மூலம் வரும் எந்தவொரு செய்திகளுக்கும் பதிலளிக்கவோ அல்லது உங்கள் தகவலை தற்காலிகமாக வெளியிடவோ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் பிரதிநிதிகள் சிலர் மக்களுக்கு லஞ்சம் வழங்குவதாக தேர்தல் கண்காணிப்பாளர் குற்றம் சுமத்தியுள்ளனர். பொருளாதார நெருக்கடி நிலவும் இந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக் கதிரைகள், கோழி குஞ்சுகள், பாடசாலை உபகரணங்கள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கம் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹனா ஹெட்டியாராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தேர்தலை நோக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 84 முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை அதிகாரம் மற்றும் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியதாக இதுவரை 44 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைச்சின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கயநாயக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக தேர்தல் லஞ்சமாக பல்வேறு பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதாக கடந்த 9ஆம் திகதியிலிருந்து முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான காவல்துறை விசாரணை பிரிவில் 9 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் இவற்றில் தேர்தல் சட்டங்களை மீறியதாக 4 முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 5 முறைப்பாடுகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஜூலை 31ஆம் திகதி முதல் நேற்று வரை நாடளாவிய ரீதியில் தேர்தல் சட்டங்களை மீறிய 320 செயற்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அவற்றில் 103 முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திலும் 214 முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திலும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
புலம்பெயர் திறன்மிகு பணியாளர்களை கவரும் வகையில் அவர்களை சுவிட்சர்லாந்தில் தக்க வைக்கும் வகையிலும் புலம்பெயர்தல் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2029 மட்டுமே 1,30,000 பணியாளர்கள் பணியோய்வு பெறவுள்ளனர். எனவே அந்த வெற்றிடங்களுக்கு போதுமான பணியாளர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க மாட்டார்கள் என சர்வதேச நாணய நிதியமும் ரிஃபைசன் வங்கியும் தெரிவித்துள்ளது. அந்த வெற்றிடங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் ஆட்கள் இல்லாமல் போனால் சுமார் 2 லட்சம் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். 2024 ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் சுமார் 1,14,000 பணியிடங்கள் காலியாக இருந்ததாக பெடரல் புள்ளிவிவரவியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மருத்துவத்துறை நிபுணர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் பெரும் பிரச்சினை காணப்படுகிறது. எனவே இப்படி வெற்றிடமாக இருக்கும் பணிகளை நிரப்புவதற்கு சர்வதேச நாணயமும் ரிஃபைசன் வங்கி முதலான அமைப்புகள் சில ஆலோசனைகளை தெரிவித்துள்ளன. ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல், படித்துவிட்டு வீட்டில் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் தாய்மாரை வேலைக்கு வரவழைத்தல், அவர்களுடைய பிள்ளைகளை பகல் நேர காப்பகங்களில் விட உதவிகள் செய்தல், திருமணமானவர்கள் கூடுதல் வரி செலுத்தும் நிலையை ரத்து செய்தல் ஆகிய யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுவிட்சர்லாந்தில் தற்போது புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகம் காணப்படும் நிலையிலும் பணியாளர்கள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் ரிஃபைசன் வங்கி தெரிவித்துள்ளது. ஆகவே புலம்பெயர் திறன்மிகு பணியாளர்களை கவரும் வகையில் அவர்களை சுவிட்சர்லாந்தில் தக்க வைக்கும் வகையிலும் புலம்பெயர்தல் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என OECD அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.